தாய உறவுகளுக்கு வணக்கம். இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் தமிழ் மக்கள் மிகுந்த ஒற்றுமையோடு இந்த தமிழ் பேசும் மக்களாக எம்பிபி என்ற அந்த தலைக்கணம் பிடித்த அரக்கன்ற தலையை தேசியம் என்ற இரும்பு திரையில் மோதி சித்தரடித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இது நல்ல பாடமாய் அமையும் என்று நம்புகின்றோம். கடந்த தேர்தல்களில் தமிழ் மக்களின் அந்த தமிழ் அரசியல் கட்சிகள் மீதான செழிப்பு அவர்களை நோக்கி ஒரு குறிப்பிட்ட வாக்கு அலையை திருப்பியதால் அவர்கள் தமிழ் மக்களை இலகுவாக ஏமாற்றிவிட்டு போகலாம் என்று நினைத்து தங்களுடைய திட்டங்களை தமிழ் மக்களை பேய்காட்டி நம்ப வைத்து களத்தறுப்பதிலே குறியாக இருந்து செயல்பட்டு வந்தார்கள். ஆகவே முன்னைய 2 தேர்தலிலும் அவர்களுக்கு இருந்த அந்த நம்பிக்கை இந்த தேர்தலில் அவர்கள் அந்த வீங்கி போன தலையை தேசியம் என்ற இரும்பு திரையில் மோதி சிதறடிக்கப்பட்டிருக்கு. இப்போதான் அந்த தமிழ் மக்களின் தேசிய உணர்வையும் அந்த விடுதலை வேட்கையையும் அவர்கள் நிச்சயமாக இந்த தேர்தலில் அவர்கள் கண்டிருப்பார்கள். இந்த ஜாழ் மாவட்டத்திலும் சரி, வடக்கு கிழக்கு மாகாணங்களிலும் சரி, தேசிய எம்பிபி கட்சி சார்பாக போட்டியிட்டு வென்ற அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் சில வேளையில் எங்களுடைய மக்களை ஒரு மிகவும் குறைவாக எடை போட்டிருக்கலாம். தாங்கள் மிக இலகுவாக இந்த தமிழ் தேசியம் சார்பான எந்தவித முன்னேற்றங்களையும் அல்லது அவர்களுக்கான அந்த வாக்குறுதிகளையும் கொடுக்காமல் மிகவும் இலகுவாக அவர்களை நாங்கள் பேய்காட்டிவிட்டு போகலாம். அவை இந்த தேர்தல் அதற்கு சரியான படிப்பினையை கொடுத்திருக்கிறது. இனிமேல் தேசிய மக்கள் சக்தி வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் மிகுந்த எச்சரிக்கையோடு அவர்கள் தங்களுடைய கருமங்களை ஆற்ற முன்வருவது சால சிறந்ததாக இருக்கும். அது ஒரு பக்கம் இருக்க, தமிழ் தேசிய கட்சிகள் பரவலாக வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இதில் இன்னும் நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டிய பக்கங்கள் இருக்கிறது. இப்போ தமிழ் தேசிய பேரவை என்ற ஒரு கூட்டு ஒரு குறிப்பிடக்கூடிய முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறது. தமிழரசு கட்சி அவர்கள் மீது பல குறைபாடுகள் குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அவர்களும் பரவலாக வெற்றி பெற்றும் முதன்மை நிலையில் நிற்கிறார் என்று சொல்கிற அளவுக்கு நிற்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் தொடர்ச்சியாக விட்டு வர்ற பிள்ளைகளை மக்கள் கண்டு கொள்ளவில்லை என்பது இதன் அர்த்தமில்லை என்பது அந்த கட்சி மிகவும் ஆழமான கவனத்தை செலுத்த வேண்டும். பொதுவாக இந்த இலங்கை தமிழரசு கட்சி ஒரு கிட்டத்தட்ட 2004ஆம் ஆண்டில் இருந்து இன்று வரைக்கும் 2014, 24 கிட்டத்தட்ட 21 வருஷமாக ஒரு விடுதலை அமைப்பால் தமிழ் மக்கள் கணிசமாக ஏற்றுக்கொண்ட ஒரு விடுதலை அமைப்பால் அறிமுகப்படுத்திய கட்சி என்பதால், தமிழ் விடுதலை புலிகளால் அறிமுகப்படுத்திய கட்சி என்பதால் மக்கள் அந்த மிக நீண்ட காலமாக அதற்கு வாக்களித்து பழகியதாலேயும் அது ஒரு மக்களின் ஒரு பழக்க தோஷமாக வந்துவிட்டது. பிள்ளை சரி என்றதுக்கு அப்பால் வீட்டுக்கு ஊற்றுறாங்க. அந்த விடயம் இந்த கட்சிக்கு ஒரு சாதகமான சூழலை இந்த தேர்தல் களங்களில்
ஈட்டி கொடுக்குற பக்கம் ஒன்று இருக்கு. அப்போ அதால் அந்த கட்சி பல இடங்களில் கிராம மட்டங்களில் வெற்றி பெற்றிருக்குது. ஆனாலும் அவர்களும் இதை ஏதோ தாங்கள் வெற்றி பெற்றுட்டோம் என்ற அந்த விஷயத்தை மட்டும் கருத்தில் கொண்டு தங்களுடைய தவறுகளை திருத்தி கொண்டு இன்னும் மக்களுக்கான அரசியலை முன்னெடுப்பதில் தாங்கள் முன்னோறி போகணும், மற்றவர்களோட ஒத்து போகணும் என்ற அந்த விஷயத்தை மறந்து போகக்கூடாது. பொதுவாக இந்த சங்கு சின்னத்தில் போட்டியிட்ட அந்த கட்சிகள் ஏதோ ஒரு விடுதலை போராட்டத்தின் ஆயுத சம்பந்தப்பட்ட விடயங்களில் பங்கு பெற்றி இருந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் மீது பல்வேறு விமர்சனங்கள் இருப்பதால் அவர்கள் மீது வாக்கு செலுத்துகின்ற பக்கம் கொஞ்சம் குறைவாக இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். எனவே அவர்களும் தொடர்ச்சியாக இந்த கூட்டை மாறாக ஏனைய கட்சிகளோடு சேர்ந்து கூட்டை வலுப்படுத்தி அமைத்து தங்களுடைய அரசியல் நடவடிக்கைகளும் மக்களுக்கு ஏற்ற வகையில் மாற்றி அமைப்பது தான் சிறந்தது. ஏனென்றால் நாங்கள் இங்கே அவர்களுடைய குறையை கதைப்பதில் எங்களோட நோக்கம் இந்த முயற்சிகள் ஒன்றும் மக்களுக்கான அரசியலாக மாற்றப்பட வேண்டும். ஆகவே நாங்கள் சரிகுலைக்கு அப்பால் விரும்புகிறோம் விருப்பமில்லை என்ற கப்பால் சில விஷயங்களை யதார்த்தமாக பார்க்க பழகியிருப்போம். அவை இப்போது போராளி ஜனநாயக கட்சியை தவிர அதுக்கு இருக்கிற ஏனைய கட்சிகள் பல்வேறு விமர்சனங்களோடு தான் மக்கள் பார்க்க வேண்டிய சூழல் இருக்குது. அது பிரிட்டாக இருக்கலாம், இபிஆர்எல்எஃபாக இருக்கலாம், டெலோவாக இருக்கலாம், அல்லது சமத்துவ கட்சியாக இருக்கலாம், வேறு இன்னும் எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்கள் மீது ஒரு அதிருப்தி நிலை மக்கள் மத்தியில் இருக்குது. ஆகவே அவர்கள் தங்களுடைய அந்த தேர்தலுக்கான பின்னடைவை ஒரு விமர்சன பாணியில் பார்க்க வேண்டும். பலர் அதை பார்க்கின்ற போது தாங்கள் செய்த சரியையும் பிறர்களில் இருக்கிற தவறையும் சேர்த்து பார்ப்பதால் அடுத்தடுத்த தேர்தலையும் நாங்கள் வெற்றியை நோக்கி நகராமல் தொடர்ச்சியாக அந்த இருந்த இடத்திலேயே இருந்து கொண்டு இருக்கிற ஒரு சூழல் இருக்கு. ஆகவே ஒரு மூன்றாம் தரப்பால் இந்த பின்னடைவுகளுக்கான காரணங்கள் ஆய்வு செய்யப்பட்டு அதனை படிப்பினையாக கொண்டு மறு தேர்தலில் நாங்கள் அந்த தவறுகளை திருத்தி கொண்டு முன்னேற வேண்டும். இப்போது நாங்கள் எப்போதும் சொல்கிற மாதிரி தான் சொல்கிறோம், தமிழ் மக்களுக்கான அரசியலில் தியாகி துரோகி என்று பிரிந்து நிற்க தேவையில்லை. அது மக்களுக்கான அரசியல் முன்னெடுப்பில் அது முக்கியமும் இல்லை. கடந்த காலங்களில் அவர்களுடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்தாலும் நிகழ்காலத்தில் அவர்கள் தங்களை திருத்தி கொண்டு முன்வருகின்ற போது அதற்கான களத்தை அமைத்து கொடுத்து அவர்களை எங்களுடைய மக்களின் உரிமையை வென்றெடுப்பதற்கான அந்த பாதையில் அவர்களையும் பயன்படுத்தி கொள்ள பழக வேண்டும். அதற்கான பக்குவம் இருக்க வேண்டும். அவை அனைத்து கட்சிகளும் பொதுவாக வேட்பாளர்கள் தெரிவில் ஒரு திருப்தியற்ற தன்மை இருக்கிறது. ஒரு சமூக பொறுப்புள்ள பணிக்கு ஒருதலை தெரிவு செய்கிறோம் என்றால் அவர்களுடைய தொழில் தர்மம், அவர்களின் செயல்பாடுகள், அவர்களின் நடவடிக்கைகள் எல்லாத்திலையும் அவர்கள் ஒரு சமூக பொறுப்புள்ளவர்களாக திகழ்கிறவர்களையும் மற்றவர்கள் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களையும் தான் நாங்கள் இந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும். இப்போ இங்கே கட்சி என்றது இரண்டாம் நிலைக்கு தள்ளப்பட்டு இந்த இடத்துல முதலாவது நபரைத்தான் பார்ப்பார்கள். நபர் சரியாக இருந்தால்தான் அந்த கட்சிக்கும் வாக்கு விடும். ஆகவே
இந்த தேர்தலில் பொதுவாக இந்த வேட்பாளர்களின் தெரிவில் ஒரு பாரிய குறைபாடு இருந்ததாக நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பல இடங்கள். தனியார் அரச உத்தியோகத்தரன்னு மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது. அரச உத்தியோகத்தரும் நேர்மையான அரச உத்தியோகத்தரா, அவருக்கு அந்த சமூகத்தில் நல்ல மதிப்பு இருக்குதா என்ற விஷயங்களெல்லாம் ஆய்வு செய்யப்படும். பல கட்சிகளில் பல குறை குற்றம் உள்ளவர்கள் அல்ல சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டவர்கள் கூட வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவை இந்த விஷயங்களில் நீங்கள் ஆழமான கவனம் செலுத்தினால்தான் மக்கள் வாக்களிக்கிற விகிதம்ன்றது கூடும். இல்லை என்று சொன்னால் இப்போ நாங்கள் இப்படித்தான் கொண்ட எங்களை தமிழ் தேசியம் சார்பான கட்சியில் ஒரு மக்கள் விரும்பாதவரை அல்ல சமூக விரோதியை நாங்கள் கொண்ட அடிமட்ட கருத்துக்களை கேட்டுக்கொண்டு நியமிக்கின்ற போது தென்னிலங்கை கட்சி ஒன்று தன்னுடைய வேட்பாளரை சமூகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவரை நியமித்தா வாக்கு அங்கே தான் போகும். ஆகவே அந்த விடயங்களையும் நாங்கள் கவனம் செலுத்தணும். அப்போ தான் நாங்கள் தமிழ் தேசியத்தின் பால் எங்களுடைய மக்கள் நிற்கிறார்கள் என்பதை இன்னும் ஆழமாக காட்டக்கூடிய மாதிரி எங்களுடைய அந்த வாக்கு வீதங்கள் அதிகரிக்கும். அது இந்த தேர்தலில் மட்டும் இல்லை, நீங்கள் இனிவருகின்ற எந்த தேர்தலையும் அந்த கவனம் கூட செலுத்தணும். இப்போ பாருங்கள், இப்போ என்ன இருந்தாலும் இப்போ எம்பிபி கட்சி யாழ்ப்பாணத்தில் டாக்டர் எடுத்திருக்கு, ஒரு ஆசிரியர் எடுத்திருக்கு, இன்னும் பல்கலைக்கழக விரிவுரையாளரை எடுத்திருக்கு. அப்போ அவர்கள் இந்த முறை அவர்களுக்கு வீழ்ச்சி இருக்கின்றது இருந்தாலும் அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சமூக பொறுப்புள்ளவர்களை அந்த கட்சி தெரிவு செய்திருக்கு. யாழ் மாவட்ட ஆளுநராக நியமித்தது திரு வேதநாயகம் ஐயா அவர்களை. அப்போ இந்த விஷயங்களில் அந்த நபர்களுக்காக அந்த கட்சியை ஆதரிக்கிற பக்கம் ஒன்று இருக்கு. ஆனால் அந்த நபர்கள் எங்கள் தமிழ் மக்கள் சார்பான ஒரு பொறுப்பான முடிவை எடுக்கவில்லை, ஒரு பிழையான கட்சிக்கு இல்லை, அதுவும் ஒரு இனவாத கட்சிக்கு இல்லை இவர்கள் போயிருக்கிறார்கள் என்பது அவர்களின் மன்னிக்க முடியாத ஒரு வரலாற்று தவறு அவர்கள் செய்தது. ஆனாலும் அந்த கட்சி அந்த அளவுக்கு தேடி இருக்கு. ஆனால் நாங்கள் யாரை நியமிக்கிறோம்? சமூகத்தில் எத்தனை பேர் நீங்கள் சரியாக இப்போ உங்களுடைய தேர்தல் முடிந்த பின்பு உங்களுடைய அந்த பின்னடைவுக்கான அல்லது உங்களுடைய வேட்பாளர்களை பற்றி நீங்கள் கொஞ்சம் சரியாக ஆய்வு செய்வார்கள். பல இடங்களில் திருப்தி என்ற தன்மை இருக்குது. அவை அவர்களை பற்றித்தான் தொடர்ச்சியாக நீங்களும் அரசியல் செய்யணும்னு நினைச்சிருந்தால் நீங்கள் எப்படி தமிழ் தேசியத்தை கட்டி வளர்ப்பீங்க? ஒரு மாற்றம் ஒன்று வரணும்னா நீங்களும் அதற்கான சரியான நபர்களை முன்னிறுத்தணும். அப்படின்றதான் இந்த மக்களும் அதை நோக்கி ஈர்க்கப்பட்டு வாக்களிப்பார்கள். மக்கள் அவர்கள் மீது குறைபாடு கொள்ளுகின்ற போதும் விமர்சனத்தை முன்வைக்கின்ற போதும் நீங்கள் அவர்களையே கொண்டு அதே கிராமத்தில் முன்னிறுத்துகின்ற போது வாக்கு வங்கிகள் சிதறடிக்கப்படும், அது வேறு திசை நோக்கினாக. ஆகவே அந்த விஷயத்தில் மிக முக்கியமான கவனம் செலுத்தணும். மற்றது பல கட்சிகள் யாழ்ப்பாணத்தை மையமாக கொண்டே தங்களுடைய செயல்பாடுகளை வைத்திருக்கிறார்கள். கட்சிகளின் முக்கிய உறுப்பினர்கள் யாழ்ப்பாணத்தை மையமாக கொண்டு இருக்கிறார்கள் அல்லது வடபகுதியை மையமாக கொண்டிருக்கிறார்கள். ஒரு தாயகம் தழுவிய ஒரு செயல்பாட்டை முன்னெடுக்கின்ற போது நாங்கள் பரந்துபட்ட வேட்பாளர்களை பொறுப்பு நிலைகளில் பரவலாக நியமிக்க வேண்டும். இப்போது தமிழரசு கட்சி கிட்டத்தட்ட 20-21 வருஷ காலம் ஏதோ ஒரு வகையில் அவர்கள் தொடர்ச்சியாக பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி கொண்டு வர்றதால அவர்கள் வடக்கு கிழக்கில் ஓரளவு பரந்துபட்டு கால் உண்டி நிற்கிறத நாங்கள் பார்க்குறோம். ஏனைய கட்சிகளுக்கு அந்த பக்கம் கொஞ்சம் குறைவு. அவர்கள் ஒரு 2 தினம் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து பல ஆண்டுகள் பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை பெறாமல் இருந்ததால் அவர்களுக்கு அந்த வேலை திட்டத்தை விஸ்தரிக்கின்ற அந்த முறைமையில் கொஞ்சம் பின்னடைவு இருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் அதை காரணம் காட்டி நாங்கள் தொடர்ச்சியாக அதை அப்படியே கொண்டு போகிறாது. அதற்கான நிவர்த்திகளை மாற்றீடாக நாங்கள் முன்வைக்க வேண்டும். ஆகவே இந்த தமிழ் தேசிய கட்சிகள் பரவலாக
உங்களுடைய வேட்பாளர்கள் மற்றும் பொறுப்பு நிலைகளை விஸ்தரித்துக் கொள்வதன் மூலம் நீங்களும் இனிவரும் காலங்களில் பரவலாக உங்களுடைய உறுப்புரிமையை, அதாவது பிரதேச தேர்தல்களில் வேட்பாளர்கள் தெரிவு செய்யக்கூடிய நிலையை உருவாக்கலாம். எது எவ்வாறு இருந்தாலும் இந்த தமிழ் தேசிய கட்சிகளிடம் நாங்கள் மிகவும் மன உருக்கமாக கேட்டுக்கொள்கின்றோம். நீங்கள் ஒரு கூட்டுக்கு போவது தான் நல்ல மக்கள் நலன் சார்ந்து இவ்வளவு காலம் நாங்கள் செய்ததெல்லாம் மறந்து அல்ல மன்னித்து மக்கள் உங்களை தெரிவு செய்கிறார்கள் என்றால் நீங்களும் அந்த மக்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் மக்களை போய் காட்டுவது இந்த அரசியல் கட்சிகளின் நோக்கமாகவும் உங்களுடைய நலன்களை மட்டும் கவனித்து கொண்டு காலத்தை கழிப்பதாகவும் இருக்கக்கூடாது. எனவே மக்கள் உங்களை இப்போது ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் நீங்களும் அதற்கு உண்மையானவர்களாக உங்கள் செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும். அதற்கான முதல் படியாக நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு பலமான கூட்டை மக்களுக்கான அரசியலை செய்வதற்காக, மக்களுக்கு சேவை செய்வதற்காக, மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த பலமான கூட்டை உருவாக்கி கொண்டு நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளை தொடர்ச்சியாக அந்த அரசியல் துறை சார்ந்த அனுபவம் உள்ளவர்களோடு, அவர்கள் அரசியலுக்கு இல்லாட்டியும் வெளியில் புலம்பெயர் நாடுகளில் இருக்கிறவர்கள்ட்ட அந்த 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 அனுபவங்களை பெற்று, அறிவை பெற்று, ஆலோசனையை பெற்று நீங்கள் மக்களுக்கு அந்த சேவையை முன்னெடுப்பதற்கான ஒரு அரசியல் களத்தை ஒரு கூட்டாக இணைந்து முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி. மக்களுடன் போராளிகள், மக்களுக்காக போராளிகள்.